அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 18/5/2026 அருமையான திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 4ஆம் நாள், வளர்பிறை சந்திர தரிசனம் இன்று. நண்பர்களே, சென்னையில் அப்பாயின்மெண்ட் பார்க்க போறேன். சென்னையில் தான் இருப்பேன். சாயந்தர நேரம் ஷூட் இருக்கு, தொடர்ந்து ஷூட் இருக்கு. அதனால நீங்க ஆர்ஆர் பிராக்ரன்சிஸ்ல ஏதாவது நீங்க பொருள் வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆருத்ரா ஊதுபத்தி வேணும்னா நம்ம சென்னை ஆஃபீஸ்க்கு வந்து நீங்க வாங்கிக்கலாம். இழுப்ப எண்ணெய் வேணும், 1 லிட்டர் வேணும், 1/2 லிட்டர் வேணும், 200 மில்லி வேணும்னா நேரடியாக வந்து நீங்க சென்னை ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். நான் அங்கே இருப்பேன். இழுப்பு எண்ணெய், சிவப்பு வாங்கிக்கலாம். வந்து ஆசீர்வாதம் வாங்குறவங்க ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. ஜாதகம் பார்க்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஜாதகம் பார்க்கும்போது தொந்தரவு செய்யக்கூடாது. மாலை 6 மணிக்கு மேலே 3 நாள் 4 நாள் தான் இருப்பேன் சென்னையில். 4 நாளும் இன்ஃபினிட்டி ஷூட் இருக்கு, குமுதத்தில் ஷூட் இருக்கு, நமக்கு ஜி தமிழில் 2 வேலை இருக்கு, சன் டிவியில் 1 வேலை இருக்கு. ஸோ இத்தனை வேலைகளை வச்சுக்கிட்டு தான் நான் வர்றேன். அதனால தயவு செய்து என்னை தொந்தரவு மட்டும் பண்ண வேண்டாம். ஆனால் வாங்க, நீங்கள் வர்றதை நான் தொந்தரவாக நினைக்கல. பட் ஆனால் நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி சிலர் செய்கிறீங்க. அதை நேரடியாக என்னால் சொல்ல முடியல. அதை மட்டும் சொல்கிறேன். அதான் விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன். ராதாரவி வாய்ஸே வருது. வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். சர்வதேச அருங்காட்சிய தினம், சுபமுகூர்த்த தினம், வளர்பிறை தோதியை திதி இரவு 9:19 வரைக்கும். அதன் பின்பு திருதியை திதி பிற்பகல் 2:33 வரைக்கும் அடியனின் ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பின்பு மிருகசீரிசம் நட்சத்திரம் அதிகாலை 2:51 வரைக்கும் அதிகண்டம். அதன் பின்பு சுகர்மம் நாமயோகம். சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை, யோகி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் அஸ்வினி, அவயோகி கேது. காலை 10:32 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு இரவு 9:19 வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மேஷத்துல செவ்வாய் ஆட்சி, சூரியன் சந்திரன் புதன் 3 பேர் ரிஷபத்துல, சந்திரன் உச்சம், குரு சுக்கிரன் 2 பேர் மிதுனத்துல, கேது சிம்மத்துல, ராகு கும்பத்துல, சனி பகவான் மீன. வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில்
பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.